இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். விசுவாசம் என்பது என்ன? எனக்கெல்லாம் தெரியும் சொல்றது விசுவாசமே கிடையாது. எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றும் என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ அதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னதுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது நம்ம கண்ணை மூடின கதையா இருக்கு. கண்ணை கட்டிடுச்சே அப்படின்றமா அந்த கவலை. ஆண்டவர் அதுக்கு சொல்ற அகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்க. அகாய்த்து பறவை யாரு? ஒரு பட்சியா இருக்கும், ஒரு காக்காவா இருக்கும். இந்த பட்சி எனக்காவது உணவுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கா? இல்லவே இல்லையே. கடவுள் அதை போஷிக்கிறார்ல. இதுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காக்கையின் மூலமா தான் என்ன செய்தார்? உணவு கொடுத்தார். காக்காவோட சுபாவமே அது பிடுங்கி தின்னுகிற அனுபவம். எனக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. பட்சிக்கிறவனுக்கு இருந்து ஆண்டவர் பட்சணத்தை தருகிறது. யார் உங்ககிட்ட பிடுங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொண்டுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பாருங்க. அதுதான் விசுவாசம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது என்னன்னா, அகாய்த்து பறவைகளை பார்க்கறது மாத்திரம் இல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதை உடுத்திப்பிக்கிற தேவன். சாலமோன் ஞானி கூட அந்த மாதிரி கலர்ல ஒரு ட்ரெஸ் போடலையா? அப்ப அந்த பூக்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு கலரை கொடுத்திருக்காரு. இதுக்கு பார்க்கும்போது 12 கோத்திர பிதாக்கள்ல லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் என்ன செய்தாரா? எல்லாருடைய கோள்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்தாரா? ஆனால் லேவியின் கோத்திரத்துடைய கோள் மாத்திரம் நினைச்சுதான் ஒரே நாள்ல பூத்து வித்து காய் காய்த்து கனி தந்ததாம், பாதுவை பூக்களை தந்ததாம். அப்ப பாருங்க, ஒரே நாள்ல காரியம் மாறும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தை கூட இவ்வளவு நாள் நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த நாள் விசுவாசிங்க, எல்லாம் மாறும் போது. Everything is going to change within a day. ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்ந்த பூவை பார்த்து சொல்றாரு, கண்ணை கட்டி கொள்ளாதீங்க, அது கவலையா இருக்கும். கண்ணை திறந்து பாருங்க, பூக்களை பாருங்க. ஒரே நாள்ல ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த கோல்ல பூ குத்து வைக்கிறதுல அதே போல என்னோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆண்டவரின் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வர்றார். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கிருந்து நாளைக்கு போற காட்டுக்குள்ள பாருங்கன்றார். இந்த காட்டுக்குள்ளுடைய அனுபவம் என்னென்னமா, அதுக்கு டூரேஷன் ரொம்ப கம்மி. ஆனா இதே பிரீட்ல, இந்த காட்டுக்குள்ளோட பிரீட்ல தான், அந்த கிராஸ் பிரீட்ல தான், ஹைபிரிட்ல தான் என்ன நாளை கொண்டு தான் என்ன பாய் பின்னுவாங்க. படுக்கிற பாயெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இந்த நாளலை கொண்டு போய் மோசையை காப்பாத்தினது என்னன்னா, ஒரு நாணல் பெட்டி தானே. நாணல் பெட்டியில எப்படி ஒரு ஹைபிரிட் நாணல் இல்லைன்னா ஒரு பாய் போய் காப்பாற்ற முடியுமா? அது தண்ணியில யோசிக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆண்டவர் நினைச்சா எல்லாம் முடியும். உள்ள கொண்டு கூட என்ன செய்வாங்க? உங்களை காப்பாற்றும். அப்ப நம்புங்க, அசாதாரணமான காரியத்தை வைத்து கூட சாதனை புரிய வைக்கிற தேவனாயிருக்கு. எனவே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரிகிறதுன்னு விசுவாசம். I know everything, that is not a faith, but God knows everything what I need. எனக்கு என்ன தேவைன்றது கடவுள் அறிந்திருக்கிறார். விசுவாசமாயிருங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். God bless you.